السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم. أما بعد. அன்பு நிறைந்த சொந்தங்களே, அநீதம் இழைக்கப்பட்டவர்களின் துஆ, அநீதம் இழைக்கப்பட்டவர்களின் துஆ அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்ட கபூலியத்தை பெறுகிறது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து நிறைய இடங்களிலே பேசியிருந்தாலும் கூட மிக முக்கியமான ஒரு இடம், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு ஆட்சியாளராக அனுப்புகின்ற பொழுது பெருமானார் நிறைய விஷயங்களை வசியத் செய்திருந்தாலும் மிக முக்கியமான ஒன்று, இத்தகி தாவத்தல் மதுலும், அநீதம் இழைக்கப்பட்டவர்களின் துஆவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார். ஏன் பெருமானார் இவ்வாறு சொன்னார்கள் என்றால், அநீதம் இழைக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே எந்த ஒரு திரையும் இல்லை. எனவே அவன் துஆ உடனடியாக அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, ஒரு ஆட்சியாளரை அனுப்புகின்ற போது என்ன மாதிரியான உபதேசங்களையும் பெருமானார் செய்திருக்கலாம். ஆனால் அநீதம் இழைக்கப்பட்டவரின் துஆவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், இந்த சமூகத்திற்கு அந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ற பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அநீதம் எப்படி எல்லாம் நிகழும், செயல்களால் மட்டுமே அநீதம் நடப்பதல்ல. காசுகளையோ பொருட்களை ஏதேனும் ஒன்று அபகரிப்பதன் மூலமாக மட்டும் அநீதம் நடப்பதல்ல. பிறரை காயப்படுத்துகின்ற வகையிலே வார்த்தை வெளிப்பட்டாலும் அதுவும் அநீதம் தான். பிறரை சேவப்படுத்துகின்ற விதத்திலே சிரிப்பை வெளிப்படுத்தினாலும் அதுவும் அநீதம் தான். ஆகவே ஒருவருக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே என்ன செயல் எல்லாம் வெளிப்படுகிறதோ அனைத்தும் அநீதம் தான். அவர் அல்லாஹ்விடத்திலே கரம் வேண்ட வேண்டும் என்ற எந்த ஒரு தேவையும் அல்ல. அவரின் முனைகள் ஒன்று போதும், அல்லாஹ்விடத்திலே அது வலிமையான ஒன்றாக மாறுகிறது. வரலாற்றிலே நிறைய உதாரணங்களை, சான்றுகளை பார்க்க முடியும். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, உமரின் ரலியல்லாஹு அன்ஹு அவரின் ஆட்சி காலம். ஒரு மனிதர் உமரிடத்திலே வந்து முறையிடுகிறார். கூஃபாவிலே ஆட்சி சரியில்லை, கூஃபாவிலே ஆட்சி பொறுப்பிலே இருப்பவர் சஅத் பின் அபீ வக்காஸ், அவருடைய ஆட்சியிலே குறை இருக்கிறது என்று முறையிடுகிறார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவிற்கு ஒரு குழுவை அனுப்பி வைத்து கலாய்வு செய்வதற்காக அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த குழு கூஃபாவிற்கு செல்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், சஅதின் ஆட்சி நல்ல முறையில் இருக்கிறது, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நீதமான ஆட்சியாளர் என்று எல்லோரும் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் உமரிடத்திலே வந்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியிலே குற்றம் சாட்டுகிறார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நீதமான ஆட்சியாளர் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். ஜனாதிபதியின் அவையிலே வழக்கு விசாரணைக்கு வருகிறது. சையதுனா சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஆஜரானார்கள். அவர்கள் சொல்லிய ஒற்றை வார்த்தை ஹதீஸ்களிலே மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹும்ம இன் கான காதிபன் ஃபஅன்னி பஸரஹு வ தவ்வில் உமரஹு வ அர்ரிதுஹு லில் ஃபிதன். யா இறைவா, அவர் சொல்லியது உண்மையிலே பொய்யாக இருக்குமானால் அவரின் பார்வையை போக்கிவிடு, அவருடைய ஆயுளை நீ அதிகப்படுத்து. ஏன் தெரியுமா? அவர் கஷ்டத்திலே இருக்க வேண்டும், அவர் குழப்பத்திலே மூழ்கி இருக்க வேண்டும். எனவே அவருக்கு உடனடியாக மௌத்தை கொடுத்து விடாதே, அவரின் ஆயுளை அதிகப்படுத்து என்று சஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தினார்கள். இந்த நிகழ்வு நடந்த ஒரு சில நாட்களிலே அந்த குற்றம் சாட்டிய நபர் அபூ ஷாதா என்ற நபரின் கண் பார்வை பறிக்கப்படுகிறது. உலகத்திலே அதற்கான தண்டனை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றார். கண்ணியத்திற்கு குறித்தானவர்களே, வரலாற்றிலே நிறைய சான்றுகளை நம்மால் கொண்டு வர முடியும். எனவே தான் பெருமானார் ஒரு ஆட்சியாளரை அனுப்புகின்ற பொழுது அநீதம் இழைக்கப்பட்டவரின் துஆவை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார். பேசிக் கொண்டிருக்கின்ற இதே வேளையிலே தமிழ்நாட்டிலே துறைமுக மாவட்டத்திலே இன்று பாதுகாக்கப்பட வேண்டிய காவல்துறையினரால் ஒரு இளைஞர் அடித்துக் கொல்லப்படுகிறார். சமூக வலைதளங்களிலே அந்த காட்சி பரப்பப்படுகிறது. பார்ப்பவரின் உள்ளங்களை அது பார செய்கிறது. இந்த சூழலிலே இந்த நாட்டிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவர் திரையரங்கிலே தான் நடித்த சினிமாவை பார்த்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய அநீதம் இது! கண்ணியத்திற்கு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த சமூகம், இந்த தலைமுறை நிறைய அநீத விஷயத்தில் நார்மலைஸ் சரி காணக்கூடிய மனநிலை எந்த சமூகம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, ஒரு வரலாற்று நிகழ்வை ஆணித்தரமாய் உங்களுக்கு நான் பதிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். வரலாற்றிலே ஈரானை ஆட்சி செய்த சுல்தான் ஹாரம் ஷா என்ற ஒரு மாமன்னர் ஈரான், துருக்கி, காபூல் போன்ற எல்லா நகரங்களையும் ஆட்சி செய்கின்றார். கட்டி ஆளக்கூடிய ஒரு மன்னர். ஒரு சமயத்திலே மது போதையிலே இந்த மன்னர் நஜ்முத்தீன் என்ற ஒரு இறைநேச செல்வரை படுகொலை செய்து விடுகிறார். கனவு தெளிகிறது, போதை தெளிகிறது, தவறை உணர்கிறார். நாட்டே மிக முக்கியமான அவர்களை மார்க்க அறிஞர்களை அழைத்தவரை செய்கிறார். அதிலே மிக முக்கியமானவர்கள் ஷேக் நஜ்முத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தலைமையிலே மார்க்க அறிஞர் கூட்டம் அரசவைக்கு வருகிறது. அரசர் கேட்கிறார், நான் தவறு செய்து விட்டேன், இதற்காக என்ன பரிகாரம் என்றவர் கேட்கிறார். இந்த மார்க்க அறிஞர் நஜ்முத்தீன் ஷேக் நஜ்முத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வார்த்தை சொன்னார்கள், நன்றாக செயல்படுத்த வேண்டும். இந்த கொலைக்கு இதற்கான தீர்வு என்னவென்றால், இந்த கொலைக்கான தீர்வு உங்கள் தலை வெட்டப்பட வேண்டும், எங்கள் தலையும் வெட்டப்பட வேண்டும், இந்த நாட்டில் ஒவ்வொருவரின் தலையும் வெட்டப்பட வேண்டும் என்ற அந்த மகான் சொல்லிய தீர்ப்பு. இறுதியில் என்ன நடந்தது என்றால், இதற்கு பின்பு ஈரானிலே மங்கோலியர்களின் படையெடுப்பு நடக்கிறது. செங்கிஸ்தானுடைய தலைமையிலே மங்கோலியரின் படையெடுப்பு. ஒட்டுமொத்த ஈரானும் 800 வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு இது. ஒட்டுமொத்த ஈரானும் சூறையாடப்படுகிறது. அனைத்து மக்களும், லட்சக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்படுகிறார். இந்த மன்னர் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு தஃன் செய்வதற்கு கூட துணி இல்லாமல் அவர் வீசப்படுகிறார். எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய கோப பார்வை! உலகத்திலே அதற்கான தண்டனையை இறைவன் வைத்திருக்கின்றார். ஹதீஸே குதுசியிலே பதிவாகிறது, அந்த அநீதம் இணைக்கப்பட்டவரின் பிரார்த்தனை மேகத்தை கடந்து அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே உயர்ந்து செல்கின்ற பொழுது, கண்ணியத்தை குறித்தானவர்களே, துஹ்மது அலல் ஹமாம், மேகத்தை பிளந்து மேலாக அந்த துஆ எடுத்து செல்லப்படும். இறைவன் சொல்லுவான், ஓ யகூலு ரப்பி வ இஸ்ஸதி, என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, லஅன்சுரன்னகி, துஆவை பார்த்து இறைவன் சொல்லுவான், உனக்கு நான் நிச்சயமாக உதவி செய்வேன். கண்ணியத்தை குறித்தானவர்களே, எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டிய, பக்குவம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம் என்பதால் தான் இஸ்லாமிய சமூகம் அதிகமாக கண்டிக்கப்படக்கூடிய விஷயத்திலே அநீதம் இணைக்கப்பட்டவரின் துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த சமூகம், இந்த இளைய தலைமுறை நன்றாக சிந்திக்க வேண்டும். அது குறித்து ஒரு விரிவான பார்வை இல்லாமல் இந்த சமூகம் இருக்கிறது. ஹதீஸ் ஷரீஃப்களிலே இப்படி பதிவாகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலைமுறை குறித்துண்டான தொலைநோக்கு பார்வையிலே அன்றை பெருமானார் மிக வட்டுருக்கமாக கூறிவிட்டார்கள். மன் மஷா மா பாலிமி ஐயும் கவ்வியஹு வஹுவ யஅலமு அன்னஹு பாலிமுன், ஒருவன் அநீதக்காரன் என்று தெரிந்திருந்தோம், அவன் அக்கிரமம் செய்பவன் என்று தெரிந்திருந்தோம், அவனோடு அவனுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது, அவனுக்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களிலே கருத்தை பரிமாறுவது, என்ன சொன்னார்கள் தெரியுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வஹுவ ஹாரிஜுன் அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை விட்டு அந்த மனிதர் வெளியேறிவிட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் இந்த அநீதம் இழைப்பது அல்லாஹ்விடத்திலே, அவன் ரசூலிடத்திலே மிக மோசமான ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. வல்லாஹு லா யுஹிப்பு ஸாலிமீன், அநீதம் அக்கிரமம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபொழுதும் விரும்புவதில்லை. முனாஃபிகீன்களும் அநீதம் செய்தார்கள், அவர்களுக்கான கூலி உலகத்திலே வழங்கப்படவில்லை, சுகமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். மத வெறியர்கள் அநீதம் செய்கின்றார்கள், அவர்களுக்கு எதுவும் நடக்கவில்லை என்ற ஒரு கேள்வி நம் உள்ளத்திலே ஏறார். சொல்கின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிரன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அவர்களை, இந்த அநீதக்காரர்களை, அக்கிரமத்தை சமூகத்திலே கட்டவிழ்த்து விடுபவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்டு கொள்பவனாக இல்லை என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இன்னமா யஅഖிருஹும் லியௌமின் தஸ்ஃபஸு ஃபீஹில் அப்சார், பார்வைகள் சிதறடிக்கப்படுகின்ற அந்த நாளிலே ஒருவருக்கான அந்த நாள் வரை அவர்களுக்கான தண்டனையை இறைவன் பிற்படுத்தி வைத்திருக்கின்றான். அங்கே சிறப்பான செல்கையோடு அவர்களுக்கு அந்த கடுமையான தண்டனைகள் காத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரித்தானவர்களே, நம்முடைய வாழ்வியலில், நம்முடைய செயல்களில் மிக கவனத்தோடும் சொல் செயல் எதுவுமே சரி அல்லாஹ்விடத்திலே, அது சமூக மக்களிடத்திலே அது அநீதமாக
குற்றமாக போய் விடாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை காத்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.